அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் டு என்டி விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கல்யாண வீட்டில் காய்ச்சிருக்க குருமா வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ கறி எடுத்திருக்கோம், ஆட்டுக்கறி. அதுக்கு பாதி மூடி தேங்காய் இது போல் திருவி எடுத்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு நம்ம இது போல் நல்லா வறுத்தெடுத்துக்கிறோம். ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சிட வேணாம், சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாகறதுக்கு வறுத்துப்போம். எண்ணெயெலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, சும்மா தேங்காய் பூ திருவினதை மட்டும் நம்ம போட்டு தான் இப்போ வறுத்தெடுக்க போகிறோம். நல்லா பொன்னிறம் ஆகட்டும். நம்ம வறுக்க அந்த ஸ்மெல் வரும் பாருங்க. நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது கூட 1 கை நெடக்கல்லையும் அதுக்கு பாதி முந்திரி பருப்பும் நம்ம சேர்த்துப்போம். பாருங்க, 1 கை நெடக்கல்லை அதுக்கு பாதி முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம். அதையும் போட்டு ஒரு 2 பெரட்டி பாருங்க, எவ்வளோ அழகாக பார்க்கலையே. இதை வந்து ஆறட்டும். நம்ம இப்போ ஒரு கிணத்துல 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 இலை, 1 ஸ்டார் பூ எடுத்துப்போம். இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம கறி மசாலா வீட்டில் அரைச்சது இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் வந்து அம்மியில் அரைச்சா இன்னும் டேஸ்ட்டு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்திருக்கோம். மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கோம், நச்சீரகம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம், கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பொதுவாக மிஷினில் அரைக்கிற மசாலாக்கை விட இது போல் நம்ம அம்மியில் அரைச்சி காய்ச்சும் போது இன்னும் டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சிருந்த அந்த தேங்காய், நெடக்கல்லை, முந்திரி பருப்பு அதெல்லாம் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம மசாலாவையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அதே அம்மியில் வந்து இதையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்க, இது நெடக்கல்ல இதுக. பாருங்க, நல்லா அரைச்சி நல்லா பட்டு மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. இது மசாலா, அது முந்திரி பருப்பு, நெடக்கல்ல, தேங்காய் அரைச்சி நம்ம நல்லா எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் நறுக்கிப்போம். சின்ன வெங்காயத்தில் ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. அது இது போல் நறுக்கி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி இது போல் நம்ம 2 சேர்த்துப்போம். மிளகா, பழுத்த மிளகா 4, பழுத்த மிளகா தான் இதுக்கு போடணும். 4 பழுத்த மிளகா. கொத்தமல்லி தலையும் நம்ம வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சுப்போம்.
ஸ்டவ்வில் கடாய் வச்சு காஞ்சதும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கோம். நெய் அது கூட 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இலை அதுகளை போட்டு நம்ம வெங்காயத்தையும் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவு இது பண்ணால் போதும், ரொம்ப இது பண்ணணும்லாம் தேவையில்லை. செவந்ததோட கருவாயிலையும் நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிப்போம். கொத்தமல்லி தழையும் அது கூட சேர்த்துருங்க. இப்போ அது கூட உப்பும் சேர்த்துக்கொள்ளலாம். கல் உப்பு இல்லை, அதனால நாங்கள் தூள் உப்பு சேர்த்துருக்கோம். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 ஸ்பூன் போட்டுப்போம். மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். இப்போ நம்ம அது கூட கறியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மஞ்சத்தூள் வந்து நம்ம சேர்க்கவே கூடாது. மிளகாத்தூள் இஞ்சியோண்டோட போதும். அது ரெண்டும் எண்ணெயில் நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு எண்ணெய் லைட்டாக பிரியும். இப்போ நம்ம கறியும் சேர்த்து அது கூடயே நம்ம கிண்டிக்கிடலாம். கறியை போட்டு நம்ம 2 நிமிஷம் கிண்டவும் க்ளோஸ் பண்ணி வச்சு 5 நிமிஷம் அதிலேயே வேகட்டும். அந்த மசாலாலேயே வேகட்டும். தண்ணிலாம் ஊற்றலை, இதை மூடி வச்சு வேக வச்சதுனால வந்த தண்ணி இது, அதிலே விட்ட தண்ணி இது. பாருங்க, எல்லாம் வெந்து வந்துச்சு. இப்போ அது கூட நம்ம தயிரையும் சேர்த்துப்போம். 110 கிராம் தயிர். இது வந்து சின்ன பாக்கெட் இல்லையா, அந்த 12 ரூபாய்க்கு விற்கும். அந்த தயிர் தான் சேர்த்துருக்கோம். இப்போ அது கூட நம்ம சேர்த்து கிளறி விட்டுட்டு அது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த மசாலா, கறி மசாலா இல்லையா, அதை வந்து நம்ம கரைச்சி விட்டு ஊற்றிக்கிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ தான் தண்ணியே சேர்க்குறோம். 3 டம்ளர் தண்ணி அளவு. நல்லா கிளறி விட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ அது கூட உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துப்போம். உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும். இது வந்து அந்த நிலக்கடலை, முந்திரி பருப்பு, தேங்காய் அதை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம நல்லா கரைச்சி நம்ம அந்த ஆணத்தில் சேர்த்துப்போம். பாருங்கள், என்ன பிரிஞ்சு வந்துச்சு. உருளைக்கிழங்கும் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அது கூட நம்ம அந்த கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம கரைச்சி ஊற்றிப்போம். அது கூட லைட்டாக தண்ணியை விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு கொதி வரவும் ஒரு கிண்டி விட்டுட்டு கூட எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கிறோம். சின்ன சைஸாக இருந்தால் 1, பெருசாக இருந்தால் பாதி போதும். அதை நாங்கள் எடுக்க மறந்துட்டோம். இப்போ இது கூட கொத்தமல்லி இலையும் சேர்த்து மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குருமானம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். டாட்டா பை பாய்.